படம் சூப்பரா இருக்கு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். வடிவேல் கம்பேக் தான் அது. வடிவேல் காமெடி கம்பேக். மாமன்னல் ஆல்ரெடி கம்பேக் ஆயிட்டாரு. வடிவேல் காமெடி கம்பேக் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட கிட்ஸ் நல்லா வந்து பார்க்கலாம். ரொம்ப எல்லாமே சூப்பரா இருக்குங்க. 2 ஐட்டம் சாங் இருக்கு, அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே தேவையில்லாம திணிக்கல படத்துல. அந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலிக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். புரியல ப்ரோ. நாளா கேங்கஸ் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் செம்மையான படம். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். இதுல எந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கோ அதுக்கும் இடம் கிடையாது. வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகலாம், அவ்வளோதான். இந்த சம்மருக்கான படம், ஃபேமிலிக்கான படம். வடிவேல் சார் மிகப்பெரிய கம்பேக். இதுக்கு முன்னாடி அவர் காமெடியா 2-3 படம் பண்ணியிருந்தாரு. பட் இதுதான் அவரோட மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும். இதுக்கப்புறம் வடிவேல் சார் நம்ம எல்லா படத்துலையும் பார்க்கலாம். சுந்தர் சி சாரை பற்றி சொல்லவே தவிர ஒரு காமெடி கிங், அவர் கமர்ஷியல் கிங். படம்னா இந்த மாதிரி இவர்கிட்ட வந்து கற்றுக்க சொல்லுங்க, அவ்வளோதான். செமையா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா வடிவேல் சார் டெஃபினட்டா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். பசங்க குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். டெஃபினட்டா செம ஹிட் தான். ஆக்சுவலா பிளாக் பஸ்டர் ஹிட் தான் ஆக்சுவலா. கண்டிப்பா சூப்பரா இருக்கு. வடிவேல் சாரோட டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு படங்கள் எல்லாமே. ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி அந்த சார் சுந்தர் சாரோட சன் சீக்வன்ஸ் வந்து செமையா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா செம ஹிட் தான். ஹிலரிஸ் காமெடி ஹிட் தான் அது. டெஃபினட்டா படம் நல்லா இருந்தது. ஸோ வந்து ஃபேமிலியோட போய் படம் எல்லாருமே போய் பாருங்க. சுந்தர் சி வடிவேல் காம்போ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஸோ வந்து நம்ம அதுவும் போக வடிவேல் சிங்கிள் டேக்கில் ஒரு சீன் பேசியிருப்பாரு, லென்த் டைலாக், அதுவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் பாட்டி கிட்ட போட்டு வடிவேல் நடிச்சிருப்பாரு, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஸோ வந்து படம் நல்லாவே இருக்குது. ஃபேமிலியோட போய் படத்தை பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்ப அந்த மாதிரி படம் சூப்பரா இருக்கு. வேற லெவலுக்கு தெரியல, பக்காவா பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. சூப்பரா நல்லா இருக்கு. நான் வடிவேலுக்காக தானே படமே பார்க்க வந்தேன். நம்மளுக்கு வந்து ரியலா இது வந்து வடிவேலுக்கான மூவி தான். வடிவேலுக்கான ஈஸியான கம்பேக் மூவி தான். தாராளமா நீ ஃபேமிலி வந்தாலும் சரி, லவர்ஸ் வந்தாலும், பேச்சுலரா வந்தாலும், எப்படி வந்தாலும் நல்லா இருக்கும். வடிவேலோட ரியல் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வடிவேல் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ சேம் அதே வந்து இதுதான். நம்மளுக்கு சந்திரமுகில பார்த்தப்ப கூட அந்த அளவுக்கு சரியில்லை. பட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடிவேல் நல்லாவே காமெடி நல்லாவே இருந்துச்சு. உண்மையாவே சிரிச்சோம், எல்லாருமே சிரிச்சோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காமெடியெல்லாம் காமெடி தானே. பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா காமெடியா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபைட் சீக்வென்ஸ் மியூசிக்ஸ்லாம் எப்பவும் போல சூப்பரா தான் இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. காமெடிலாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போதான் ப்ரோ.